ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ஆர்எஸ்கே இனிய சேவை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஆன்லைனில் வில்லங்க சான்றிதழ் எப்படி பார்க்க போகிறது. ஈஸிமாங்க. அது எப்படி நம்ம பார்க்குறது ஓவரலாக. அதுக்கப்புறம் நம்ம பார்கோடோடு வேணும்னா அது எப்படி அப்ளை பண்ணி நம்ம வாங்குறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இது வந்துட்டு சேவை மையம் போகாமல் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே டவுன்லோட் பண்ணலாம். இதுக்கு வந்துட்டு அஃபிஷியல் லாகின் ஐடி அப்படின்னு எதுவும் தேவையில்லை. இதுக்கு வந்து சும்மா நார்மலாக நம்ம பப்ளிக் சிட்டிசன் லாகின் மட்டும் க்ரியேட் பண்ணிக்கணும். அந்த க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ வந்துட்டு சேனலில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் வந்துட்டு லாகின் பண்ணிட்டு நார்மலாக நீங்கள் நார்மல் பார்க்குறதுக்கு ஓவரல் பார்க்குறதுக்கு நீங்கள் லாகின் பண்ண அவசியம் கிடையாது. டேரெக்டாக வியூ கொடுத்து பார்க்கலாம். நான் பார்கோடோடு வேணும், அதுக்கு மட்டும் நீங்கள் வந்துட்டு ஆன்லைனில் பணம் கட்டி அதுக்கப்புறம் நம்ம டவுன்லோட் பண்ணுறதா இருக்கும். அது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் ஃபுல்லாக. ப்ரௌசர் ஏதாச்சும் ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு ஆன்லைன் அடிங்க, இல்லைனா டிஎன் ரெஜினெட்டுன்னு சொல்லி டைப் பண்ணாலும் போதும். அதில் வந்து ஃபஸ்ட் லிங்க்கு கிளிக் பண்ணோன்னே tnreginet.gov.in அந்த போர்ட்டலுக்கு உள்ளே போயிடும். அதில் வந்துட்டு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா பயனர் பேர், கடவுச்சொல் இதெல்லாம் போட்டுட்டு லாகின் பண்ணலாம். லாகின் ஐடி வந்துட்டு நீங்கள் நார்மலாக க்ரியேட் பண்ணலாம். நீங்கள் இதுக்காக அஃபிஷியலாக சேமையோ எங்கேயும் போக தேவையில்ல. நீங்கள் வீட்டில் இருந்தபடியே போதும். ஃபோனில் கூட அதை பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த லாகின் ஐடி எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அது தனியாக வீடியோ வந்துட்டு கீழே யூடியூப் சேனலில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஐடி பாஸ்வேர்ட் போட்டுட்டு கீழே கேப்சா கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா லாகின் ஆகும். இந்த லாங்குவேஜ் தமிழ் உங்களுக்கு ஓகே, இல்லை இங்கிலீஷ்லாம் வேணும்னு சொன்னால் மேலே லெஃப்ட் சைடில் டாப்பில் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் மாற்றுறது இருக்கும், இங்கிலீஷ் தமிழ்னு சொல்லிட்டு. அது எந்த லாங்குவேஜ் உங்களுக்கு கம்ஃபர்டபுளோ அதை வச்சுக்கோங்க. தமிழில் இருந்துச்சுன்னா மின்னணு சேவைகள் அதில் இருக்கும், அப்ளை பண்ணுறது. இதே இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா சர்வீஸ்ன்னு சொல்லி இருக்கும். நீங்கள் சர்வீஸ் போய் கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் அதை கிளிக் பண்ணிட்டு சர்ச் அண்ட் அப்ளை அது மூலியமாக பார்க்கலாம். இல்லைனா வியூ கொடுத்தீங்கன்னா ஓரல் நார்மலாக இப்போ அந்த பார்கோட் இல்லாத வந்துட்டு எடுத்து பார்க்குறது. அந்த வியூ வந்துட்டு நீங்கள் நார்மலாக லாகின் பண்ணாமையே நீங்கள் பார்க்கலாம். இது ஒரு ஆப்ஷன். நீங்கள் மேலே வந்துட்டு சர்வீஸ், கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் சர்ச் அண்ட் அப்ளை ஆர் வியூ அதில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லைனா நார்மல் பார்க்கலாம். அப்படி இல்லை அது நீங்கள் ஹோம் பேஜ்லேயே இது பண்ணலாம். கீழே வந்தீங்கன்னா இமேஜஸ் ஒரு 5 இமேஜஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் 3வது இமேஜஸ் பார்த்தீங்கன்னா கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட்னு போட்டு அப்ளை ஆன்லைன் ஆர் வியூ இருக்கும். 2 ஆப்ஷன் அதிலே இருக்கும். எது உங்களுக்கு வேணுமோ அது கொடுத்துருங்க. வியூ கொடுத்தீங்கன்னா அதில் வந்துட்டு 3 விதமாக சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஒன்று சர்வே நம்பர் வைஸ் பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். அதில் எந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ், எந்த டாக்குமெண்ட் நம்பர், எந்த இயரு, எந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் எல்லாம் கரெக்டாக போட்டிங்கன்னா போதும். வில்லேஜ் செலக்ட் பண்ணி சர்வே நம்பரை என்டர் பண்ணி சப்டிவிஷன் வேணால் சப்டிவிஷன் கொடுத்து அதை சப்மிட் கொடுத்தீங்கன்னா கீழே கேப்சா போட்டு சர்ச்சுன்னு கொடுத்தீங்கன்னா அந்த வந்துடும். அடுத்து டாக்குமெண்ட் வைஸ்க்கு வந்துட்டு டாக்குமெண்ட் நம்பர் கரெக்டாக வேணும், எந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் அதுவும் கரெக்டாக வேணும். ஃப்ளாட் நம்பர் வைஸ் எந்த ஏரியா, எந்த ஃப்ளாட்டு அப்படின்னு போட்டு நம்ம சர்ச் பண்ணி பார்க்கலாம். இது வந்துட்டு கரெக்டாக கவர்மெண்ட் ரெஜிஸ்டராக இருந்தால் மட்டும்தான் அது கரெக்டாக காமிக்கும். இல்லைனா மேக்ஸிமம் நீங்கள் டாக்குமெண்ட் வைஸ் இது ரெண்டும் பார்த்துக்கலாம். இதில் வந்துட்டு அப்ளை போயிட்டீங்கன்னா அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஜோனு, டிஸ்ட்ரிக்கு, சப் டிஸ்ட்ரிக்கு, அதுக்கப்புறம் எந்த ஏரியாலேருந்து எந்த ஏரியா வரைக்கும் வேணும்னு சொல்லி காமிக்கும். நான் இது சும்மா சாம்பிளாக தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஏதோ ஒரு ஏரியா என்டர் பண்ணியிருக்கேன். இது நீங்கள் இதுதான் எந்த ஏரியா உங்களுக்கு வேணுமோ அந்த ஏரியாவை கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. டேட்டு, ஸ்டார்ட் டேட்டு, என் டேட் வந்துட்டு இன்றைக்கி கரண்ட் டேட்டை கொடுக்க முடியாது, இதுக்கு நேற்று வரைக்கும் கொடுக்கலாம் அது மாதிரி. அதுக்கப்புறம் வில்லேஜ், சப்டிவிஷன், சர்வே நம்பர் மட்டும் வேணும்னா சர்வே நம்பர் மட்டும் கொடுத்துக்கோங்க. இல்லை சப்டிவிஷன் வேணும் போடணுன்னா சப்டிவிஷன் கொடுத்து ஆடை கொடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு எத்தனை எந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் எல்லாமே கொடுத்து இதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வேறு வில்லேஜஸ்னாலும் இல்லை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சர்வே நம்பர் தான் அப்படின்னு கிடையாது, எத்தனை சர்வே நம்பர் வேணாலும் கொடுத்து ஆடு கொடுத்துக்கலாம். ஜென்ரல் டீட்டெயில்ஸ் அது உங்களுக்கு மேண்டேட்டரி எதுவுமே கிடையாது, வேணும்னா உங்களுக்கு கொடுத்துக்கலாம். லாஸ்ட்டில் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் அண்ட் பில்டப் ஏரியா. எக்ஸ்டெண்டில் வந்துட்டு ஒரு நீங்கள் எந்த எக்ஸ்டெண்ட் வேணுமோ அது எத்தனை எக்ஸ்டெண்ட் வேணுமோ அதை கொடுத்துக்க வேண்டியதான். கொடுத்துட்டு கீழே வந்துட்டு சர்ச் கேப்சா கொடுத்து சர்ச்சுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இதில் எத்தனை ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிருக்குதுன்னு சொல்லிட்டு காமிக்கும். இப்போ கொடுத்ததில் வந்துட்டு எந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகலைன்னு காமிக்குது அப்படின்னா அந்த நான் கொடுத்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்குமே எந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லி காமிச்சிச்சு. இது வந்துட்டு பதிவில்லா சான்றிதழ்னு சொல்லிட்டு வேணுமான்னு கேட்கும். நில் சர்டிஃபிகேட் வில் பி ஜென்ரேட்டுன்னு சொல்லிட்டு இருக்கும். இது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அப்ளை ஆன்லைன் கொடுத்துருங்க. அப்ளை ஆன்லைன் கொடுத்துட்டு அந்த டாக்குமெண்ட்டு நகல் எடுக்கிறதுக்கு என்ன ப்ரொசீஜர் அதே மாதிரி தான். இதிலே நேமு, ஃபோன் நம்பர் எல்லாம் கொடுத்துட்டு கீழே அடுத்ததில் வந்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்திங்கன்னா அட்ரஸ் ஃபில் பண்ணுற பேஜ். அது உங்களுக்கு ஆப்ஷனல் தான், வேணுன்னா ஃபில் பண்ணிட்டு கொடுக்கலாம். சப்மிட் கொடுத்தோன்னே பே நவ் ரெக்வஸ்ட் சப்மிட் சக்ஸஸ்ஃபுல்லி, பே லேட்டர் பே நவ். இப்போ அமௌண்ட் இருக்குது, இப்போ ஓகே பே பண்ணுறதுனா நீங்கள் பே நவ் கொடுத்துட்டு அடுத்த பேமெண்ட் பேஜ் போதும். இதே அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு யோசிச்சு பண்ணிக்கலாம், இல்லை பேமெண்ட் கொஞ்சம் கம்மியாக்குன்னா
இங்கே பே லெட்டர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் அதே மாதிரி சர்வீஸ் அதுக்கப்புறம் ரெக்வஸ்ட் லிஸ்ட்டுக்கு போனீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணது இருக்கும். பேமெண்ட் ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னா பெண்டிங்னு இருக்கும், அப்ளிகேஷன் க்ரியேட்டுன்னு இருக்கும். அதை அப்ளிகேஷன் நம்பரை கிளிக் பண்ணிங்கன்னா திருப்பி அந்த பேமெண்ட் பேஜுக்கு போகும். நேம் என்டர் பண்ணது அடுத்த பேன் கேட்கும். பேன் கொடுத்து பேமெண்ட் பேஜ் அதில் எந்த பேங்க் உங்களுக்கு கம்ஃபர்டபுளோ அந்த பேங்க்கை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணோன்னே ரெசிப்ட் ஜென்ரேட் ஆகிரும். ரெசிப்ட் ஜென்ரேட் ஆனோடனே நீங்கள் சேவ் பண்ணிக்கோ. இன் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ் அதுதான் யூஸ் ஆகும். இது மேக்ஸிமம் 1 day 2 days வந்துடும். இப்போ ரீசெண்ட் ட்ரான்சாக்ஷன்னா ரொம்ப நாள்னா ஒரு மேக்ஸிமமே பார்த்தீங்கன்னா ஒரு 3 days to 1 week தான் டைம் எடுத்துக்கும். அதுக்குள்ளேயே நீ திருப்பி அந்த ரெக்வஸ்ட் லிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸி வந்துடும். ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்டு டு சிட்டிசன் இருக்கும். அதில் சைன்டு PDF அதை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகும். அதை நீங்கள் பிரிண்ட்டு போட்டு கஸ்டமர்கிட்ட கொடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு நீடுன்னா நீங்களும் வச்சுக்கலாம். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு எதை பற்றி வீடியோ வேணாலும் சொல்லுங்கள்.